So next example number 1.24. So dielectric strength of hair is 3 into 10 power 6 volt meter inverse. So dielectric strength E is equal to 3 into 10 power 6 volt meter inverse கொடுத்துருக்காங்க. Suppose the radius of the halo sphere, அதாவது அந்த வேன்டிகிராஃப் கோளக கூட்டுடைய R கொடுத்துருக்காங்க. R ஓட வேல்யூ ரேடியஸ் R is equal to 0.5 மீட்டர். ஸோ கொடுத்துருக்க ரெண்டுமே எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எவ்வளோ வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதனால் கிரியேட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு வேன்டிகிராஃப்னால எவ்வளோ வந்து நமக்கு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்க முடியும், பெரும மின்னழுத்த வேறுபாடு மேக்சிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம இதில் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்திற்கான ஃபார்முலா E is equal to 1/4 pi epsilon naught Q by R ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆர்ன்றது ரேடியஸ். இதே நமக்கு மின்னழுத்தத்துக்கான ஃபார்முலா வேணும் அப்படின்னா V is equal to E into R அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ E into R நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ ஜஸ்ட் இங்கே V is equal to ஈயோட வேல்யூ மேலே இருக்குது 1/4 pi epsilon naught Q by R ஸ்கொயர் இருக்குது. இன்ட் ஆர் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1/4 pi epsilon naught Q by Rன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்மில் தான் நமக்கு மின்னழுத்தம், அதாவது பொட்டன்ஷியலுக்கான நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஒரு சார்ஜ் ஒரு ரேடியஸ் மட்டும்தான், ரேடியஸில் ஸ்கொயர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் அது பொட்டன்ஷியல். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவே நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேட்குறது பெரும மின்னழுத்தம். ஸோ V max கேட்குறாங்க ஈக்குவல் டு E max இன்டூ R அப்படின்ற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்க E max பெரும E max வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பெரும மின்னழுத்த வேறுபாடு. ஸோ அதனால் அந்த கொடுத்துருக்க வேல்யூவை E max நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஸோ E max எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப E max ஓட வேல்யூ 3 into 10 power 6, அடுத்து ரேடியஸ் வேல்யூ 0.5. ஸோ 3 into 0.5 அதாவது 3ல் பாதி 1.5 into 10 power 6 volt into 10 power 6 volt. 10 power 6 நம்ம மில்லியன் சொல்லலாம். அப்போ V max is equal to 1.5 million volt. ஆன்சர் நமக்கு கிடைக்குது.